உங்களில் பல பேருக்கு இன்னும் பீரியட்ஸ் வராமல் இருக்கலாம். எப்போ பீரியட்ஸ் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டும் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கீங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்க இந்த ட்ரிங்க்கை வந்து குடிச்சு பாருங்கள். குடித்த அரை மணி நேரத்துலையோ இல்லை 1 மணி நேரத்துலையோ வந்துடலாம். சிலருக்கு டைம் எடுக்கலாம், சிலருக்கு சீக்கிரமாக வந்துடலாம். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பீரியட்ஸ் ரொம்ப நாளாக வராமல் இருந்ததுனாலும் சரி, இல்லை பீரியட்ஸை சீக்கிரமாக வர வைக்கணுன்னாலும் சரி, இந்த ட்ரிங்க்கை நீங்கள் வந்து குடிக்கலாம். இப்போ இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சூடு பண்ண ஆரம்பிங்க தண்ணியை. அந்த கேப்பில் என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓமம் இருக்குது இல்லையா, அது வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஓமம் சேருங்க, அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் சீக்கிரமாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் கொரன்னு ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸ் பவுடர் ஆக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சும்மா கொரன்னு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திங்கன்னா போதும். அடுத்து இஞ்சி முக்கியமாக தேவை. இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக எடுத்து தட்டியோ இல்லை கட் பண்ணியோ வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ தண்ணியும் பார்த்திங்கன்னா சூடாக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நம்ம 1 பை 1 ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தண்ணி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பாயிலிங் ஸ்டேஜ் வருது. அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதில் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு இல்லைனா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி இருக்குது பாருங்கள், சீரகம், சோம்பு, ஓமம், இது 3ஐயும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு இஞ்சி தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இவ்வளோ பொருட்கள் சேர்த்தாலே போதும். பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும் சொல்லலாம். ரொம்ப நாட்களாக வரல, பல வருஷமாக வரல, 6 மாதமாக வரல அப்படின்னு சொல்கிறவங்கள கூட இந்த ட்ரிங்க்கை வந்து குடிங்க. குடித்த 1 நாளிலேயோ 2 நாளிலேயோ வந்துடும். ஏன்னா உங்களுக்கு 6 மாதமாக வரல அப்படின்னும் போது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனால் இதை நீங்கள் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசியாக பாருங்கள். இப்போ எங்கேயாவது போகிறீங்க, லேட்டாக வரக்கூடிய பீரியட்ஸை முன்கூட்டியே வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் காலையில் சாயங்காலம்னு சொல்லி குடிங்க. அப்படி குடிக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும். ஒரு சிலருக்கு குடித்த ஒரு அரை மணி நேரத்துலேயே கூட வரலாம், சிலருக்கு டைம் எடுக்கலாம். அதனால தான் 2 நேரம் குடிங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரிங்க்கை எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியோட நிறமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ரொம்ப சூட்டோடு குடிக்க முடியாது இல்லையா, ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை குடிக்க ஆரம்பிக்கலாம். குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட எதையும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே குடித்தா போதும். சப்போஸ் சில பேருக்கு அப்படி குடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஹனி இல்லைன்னா வெல்லம் சேர்த்து குடிச்சிக்கோங்க. இப்போ 6 மாதமாக பல வருஷமாக வராதவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ட்ரிங்க்கை ரெடி பண்ணி காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம், நைட் ஒரு டைம் குடிங்க. இப்படி நீங்கள் குடிக்க குடிக்க உள்ளுக்குள்ளே போய் அந்த ட்ரிங்க் வேலை செஞ்சு நமக்கு பீரியட்ஸை வர வைக்கும். என்னடா இது இத்தனை நாள் குடிச்சிட்டோம் வரலையேன்னு சொல்லிட்டு ஹோப் விடாமல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நாள் கணக்காக வராமல் இருக்குது. ஸோ அதை வர வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம மெனக்கிடணும். ஸோ அதனால் ஹோப்பை விட்டுறாமல் ஒரு நம்பிக்கையோடு இந்த ட்ரிங்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிச்சயம் சொல்லுவேன், 100% இல்லைங்க 200% நான் அடித்து சொல்லுவேன், இதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே வர வைக்கணுங்கிறவங்க எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். பல மாதங்களாக வராதவங்க எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ 2மே உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.